ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க. அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஏர்டைட்டான கண்டெய்னரில் அது ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து ஒரு மாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு டம்ளர் நிலக்கடலை, வறுத்து நிலக்கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சோம்னா தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டம்ளர் நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே அதே டம்ளரில் அரை டம்ளர் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் பாருங்கள் ரெடி ஆகிடும். இந்த சர்க்கரை அரை டம்ளர் சர்க்கரையை வந்து நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். இதை வந்து சர்க்கரையை வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி பிரட்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கேரமல் ஆகிடும் சர்க்கரை. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், அப்படியே லைட்டாக கரையுது பாருங்கள். நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், அப்படியே குத்தி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சுகர் கேரமல் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கிறவங்க, பெரியவங்க, பல் இருக்கிறவங்க நல்லா கடித்து சாப்பிட்லாம். பல் இல்லாதவங்க வாயில் சப்பியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செமையான சூப்பரான ஸ்வீட்டுங்க இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டே பொருள் இருந்தால் போதும். சர்க்கரை அரை டம்ளர், நிலக்கடலை பருப்பு ஒரு டம்ளர் இருந்தால் போதும். உடனே 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான கேரமலில் இந்த கொரகொரப்பாக அரைச்ச நிலக்கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ கைவிடாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், உடனே அது சீக்கிரமாக நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உடனே நம்ம வந்து அது கெட்டியாகிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அதை நல்லா கைவிடாமல் கலக்கி அதை ஃபுல்லாக வந்து அந்த கேரமலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட 90s கிட்ஸ் ஸ்வீட் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான்ஸ்டிக் தவாவில் நம்ம பண்ணியிருந்தோன்னா அந்த தவாவில் வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணல, அதனால் அடியில் ஒட்டியிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சுருண்டு வந்த இந்த ஸ்வீட்டை நாம் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் ஷீட்டில் அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வந்து அதை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கரண்டியில் சரியாக வரல, அதனால் நான் கத்தியிலேயே ஈவனாக இது பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை நாம் கடையில் வந்து விலை அதிகமாக கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு டம்ளர் நிலக்கடலை பருப்பு, அரை டம்ளர் சர்க்கரையில் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் சரி, காலேஜ் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேணாலும் இதை விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள், அதை நல்லா ஈவனாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணிடணும். இல்லைன்னா அதை இருகலாயிடும், அப்புறம் மிட்டாயாக ரெடி ஆகிடும். நம்மளால் வந்து அதை கட் பண்ண முடியாது. சூடாக இருக்கும்போதே அதை கரெக்டாக ஈவனாக லெவல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நம்ம வந்து ஷேஃப் பண்ணிக்கலாம். ஷேஃப் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேஃபில் அதை நைஃப்பில் அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை கட் பண்ணிடணும். கடைசி வரைக்கும் அடியில் வரைக்கும் நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஒரு பாதிக்கு மேலே உள்ள இறங்குற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோன்னா காஞ்ச உடனே ஆறுன உடனே நம்ம வந்து அதை உடச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கும்போதே உடனே இந்த ப்ராசஸை வந்து இந்த கரெக்டான ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான 90s கிட்ஸ் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ நம்மளுக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரு டம்ளர் நிலக்கடலை பருப்பு தான் எடுத்திருக்கோம், அரை டம்ளர் சர்க்கரை தான், வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த ரெண்டே பொருளில் நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நாளில் சாப்பிட்றணும், 2 நாளில் சாப்பிட்றணும் அப்படிங்கிற
பயமும் தேவையில்ல, கெட்டு போயிரும்ன்ற பயமும் தேவையில்ல. ஏன்னா, இது வந்து நெறைய நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இத வந்து நம்ப உடைச்சி, அந்த தனித்தனியா உடைச்சு போட்டுக்கலாம் பாருங்க. லைட்டா சூடா இருக்கு. பாருங்க. இத நம்ம கடையில வாங்கி அதிக விலை குடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்ருப்போம். இது செய்யறதுக்கு இவ்ளோ ஈஸியா செய்யலாமா? அப்படின்றது இப்போ நீங்க இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இது மாரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே இன்னும் நெறைய வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இதுலயே நம்ம இன்னும் எப்படி எப்படியெல்லாம் இன்னோவேட்டிவா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வரும் வீடியோவில் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி உடைச்சி இந்த வீடியோவை இன்னும் வர்ற வீடியோ நான் உங்களுக்கு இன்னும் சூப்பரான வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை மறக்காமல் இந்த வீடியோ மறக்காமல் இருக்க நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஏர்டைட்டான கண்டெய்னரில் இதை போட்டு வச்சுட்டோன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டே போகாது. சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கவலையே படாதீங்க. 10 நிமிஷத்தில் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. பல்லு இருக்கிறவங்க இதை கடிச்சு சாப்பிட்லாம், பல்லு இல்லாதவங்க சப்பி சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.